களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் உணர்வை அவர் அறிவார். என்ன நிலையிலே நீங்கள் இறைவசன வார்த்தையை கேட்க அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருப்பெல்லாம் அவர் பார்ப்பார், அவருக்கு தெரியும். அதை காண்க. உங்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தேடுதலையும் பார்க்கிற ஆண்டவர் மெய்யாவே உங்களை ஆசிரியப்பார். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா என்று மரியாதை சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுவார். மெய்யாகவே நீங்கள் ஆசிரியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இன்னும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகள் கேட்பதற்கு கடந்து வர நீங்கள் செபியுங்கள், செபியுங்கள், செபியுங்கள். எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகள் எடுக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும். அதுக்காக செபியுங்கள். திருச்சபையிலே எல்லா மக்களும் பைபிள் எடுக்கணும். ஆலயத்திலே எல்லா மக்களும் பைபிள் எடுத்துட்டு போகணும். எல்லா மக்களும் இறைவசன வார்த்தை அவங்க சிந்தித்து தியானிக்கணும். எல்லா மக்களும் பைபிள் ஆலயத்தை போகும்போது எடுத்துட்டு போகணும். ஜெபு சொல்வார் என்று யோசேப்பு முதல் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்வார். இந்த திருச்சட்ட நூல் உன் கையை விட்டு விலகாது இருக்கட்டும். இந்த திருச்சட்ட நூல் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ள இருப்பதிலே கடைபிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அட்லீஸ்ட் சண்டே மாசுக்கு நாள் சண்டே ஆலயத்துக்கு எடுத்துட்டு போகணும், இல்லையில எடுத்துட்டு போகணும். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். எவ்வளவு அருமையான வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். அந்த 8ஆவது வசனம் சொல்லிட்டு அடுத்து 9ஆவது வசனம் சொல்லுகிற போது அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? எனக்கு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு. ஏனென்றால் உன் கடவுளும் ஆண்டருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். நீ எடுத்து வச்சிருக்கிற, அதனால நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். நீ படிச்சு கடைபிடிக்கிற, அதனால் உன்னோடு கூட இருப்பேன். அந்த 2 வசனங்களும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரமே, சிந்தித்து பாருங்கள். அப்படியே நம் சமுதாயம் எப்படி இருக்குது எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். ஆண்டவரே லட்சியம். நடையிலே ஆண்டு சமத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் நாம் எல்லாரும் செபிக்கணும், இல்லையா? ஒரு சிற்று ஜெபத்தோடு கூட கடந்து போகல. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்திலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆவலோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு நிலை வாழ்வுக்குள் வழிநடத்தி கொண்டு போகட்டும் சாமி. நித்திய வாழ்வுக்குள் வழிநடத்தி கட்டும், பரிசுத்தத்துக்குள் வழிநடத்தட்டும். தாழ்ச்சியோடு கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும். உம்முடைய மக்கள், உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். மரியாதை போல
நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக நான் கடந்து வருகிறோம். ஆமென், ஆமென். முழு இதயத்தோடு என்கிற ஒரு கருத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் என்னோடு கூட தொடர்பு கொண்டு நல்ல நல்ல கருத்து எல்லாம் சொல்றாங்க. சிலர் பயங்கரமா சொல்றாங்க, என்ன பிரதர் இப்படி ஆவேசமா பேசுறீங்க, உணர்வோடு கூட பேசுறீங்க. என்ன செய்யறது, அவர் கொடுத்த பாரம் இது, அவர் கொடுத்த பாரம். எங்கேயாவது நானும் ஏதாவது வேலை செஞ்சு பழைச்சிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னை அழைச்சி இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்து பாரத்தை கொடுத்து செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ஒளி செய்திருக்கிறார். அவர்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது. நான் இந்த பண தேவை, எவ்வளவு பண தேவை உண்டு, புத்தக ஊழியம் இருக்கிறது, தொலைக்காட்சி ஊழியம், எவ்வளவு பண தேவை உண்டு. எல்லாம் என் ஆண்டவர் உங்களை போல நல்ல உள்ளத்தில் கொடுத்து நடப்பித்து வருகிறார். அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? முடியாது சொல்ல முடியுமா? முடியாது. திக்குவாயில் பேசுகிறேன், முடியாது சொல்ல முடியுமா? குறைவாக படிப்படித்தவன் இவனை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், முடியாது சொல்ல முடியுமா? இந்த நாட்களில் ஆண்டுடைய வசன வார்த்தைகள் கடந்து போகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, என் உள்ளத்தின் பாரத்தோடு கூட தான் நான் செய்தியெல்லாம் கொடுத்து வருகிறேன். அது ஆத்ம பாரம், அவர் தந்த பாரம். ஆத்ம பாரம், அவர் தந்த பாரம். நான் பார்க்கிறோம், முழு இதயத்தோடு கூட என்கிற நிலை பார்க்கும் பொழுது, முதலாவது முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும், முழு இதயத்தோடு கூட தேட வேண்டும், முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும், முழு இதயத்தோடு கட்டளை கடைபிடிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், கட்டளை. இப்பொழுது ஐந்தாவது ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம், ஜெபிக்கணும். முழு இதயத்தோடு கூட ஜெபிக்கணும், முழு இதயத்தோடு கூட ஜெபிக்கணும். இந்த எல்லா கருத்துக்களும் ஒன்றோடு கூட, ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு கருத்திலோடு கூட இணைஞ்சு பணைந்து வந்து கொண்டிருக்கிறது பார்க்கணும். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சு வருது. ஒரு டாபிக் தலைப்புனாக்க அந்த ஒவ்வொரு சின்ன சப்மிட்டிங் எல்லாம், சிறு தலைப்பு எல்லாம் அது ஒன்னோடு கூட ஒன்று பிணைஞ்சு வருகிறது. இந்த கடையிலே நாம் ஜெபிக்கணும், முழு ஜெபிக்கணும் பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த நாம் ஏற்கனவே நம்ம எரேமியா புத்தகத்தை படித்தோம். எரேமியா புத்தகத்துல 29ஆம் அதிகாரத்திலே ஒரு கருத்தை நாம் படித்தோம். 29ஆம் அதிகாரத்திலே ஒரு கருத்தை படித்தோம். அதிலே அவர் சொல்லுகின்ற மின்னூட்டு பின்னூட்டு ரெண்டு கருத்தும் இருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது நான் அது எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அதிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாருங்க, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். 12வது வசனம். அடுத்து அதுக்கு அதுக்கு 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த 13ஆம் வசனம் மேல போட்டு கீழே வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 13ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். நாம் என்ன படிச்ச அந்த தேடுகிறது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள், அப்பொழுது என்னை கண்டடைவீர்கள். கண்டடைகிற பொழுது அடுத்து மேல கொண்டு வரலாம், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குலிட்டு மண்டாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13 மேல 12, 12 13. கெட்ட கருத்து, என்ன கருத்து பார்க்கணும். கூக்குரலிட்டு மண்டாடுங்கன்னு பார்க்கிற பொழுது இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய உள்ளத்திலே ஒரு மனபாரம் இருக்கும் என்றால் அங்கே கூப்பிடுற கருத்து வரணும். தேடுதலிலே கூப்பிடுற கருத்து வரணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே என்ன கூக்குரலிட்டு மண்டாடுகின்ற கிடைக்கின்ற இயேசுவேன்னு கூப்பிடணும். தாவீதின் குமாரனே. அந்த பிறவி குருடன், ஆண்டவரை காணாத அந்த பிறவி குருடன் இயேசு அவ்வழியாய் போகிறார் என்பதை காதிலே கேள்விப்பட்ட உடனே அவர் இயேசு எங்க போறான்னு தெரியாது, அந்த வழியை போயிட்டு இருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, தாவீதின் குமாரனே இயேசுவேன்னு கூப்பிடுறாரு. போன முன்னாடி போட்ட இயேசு திரும்பி பார்த்துட்டு அது திரும்பி கடந்து வந்து செயல்படுறாருன்னு பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்டிருக்கிறோம்.
கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அவருக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையில முழு அந்த அவருக்கு முழு தேடுகின்ற ஒரு அந்த கூப்பிடுகின்ற ஜெபம் அவருக்கு அந்த பிறவி குருடனுக்கு முழு இதயத்தோடு கூட அவரை கூப்பிடுகின்ற நிலைத்தான். அதே போல நாமளும் கூப்பிட்டால், நாமளும் ஆண்டவரை கூப்பிட்டால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அவர் பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவேன்னு சொல்லணும். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுகிற பொழுது அது மீட்பரே என்ற அர்த்தம். மீட்பரே, விடுதலை நாயகரே என்ற அர்த்தம், அற்புதரே என்ற அர்த்தம், அதிசயமானவரே என்ற அர்த்தம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பெயரை சொல்லி கூப்பிடுறது ஜெபிக்கிற போது நான் இறைய சொல்லணும். அந்த இறைவன் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இந்த முழு இதயத்தோடு கூட சொல்லுகிற பொழுது, அவரை தேடுன்னு சொல்லுகிற பொழுது, ஏசியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை பரிப்பில்லான்னா சொல்லப்பட்டு, ஏசியா குறிச்சு எல்லாம் வச்சுக்கிடுங்க, என்ன செய்யறது? ஏசியா 29ஆம் அதிகாரத்திலே 13ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் உதட்டினால் என்னை போற்றி புகழ்கிறார்கள். அவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ, அவருடைய இதயமோ, அவருடைய சிந்தனையோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்கள் வெறும் மனனம் செய்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இந்த கருத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த கருத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 5 சொல்லுகிறார். 18 சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? இந்த மக்கள் உதட்டினால் என்னை போட்டுகிறார்கள், அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்கள் என்னை வழிபடுவது வீண், வேஸ்ட் என்று சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் சொல்லுகிறார். பார்க்கணும். என் அன்புக்குறே, நம் முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற பொழுது அந்த ஆண்டவர் கண்டிப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற போது சொல்வார். திருப்பாடலே 86வது திருப்பாடல் 86வது திருப்பாடலே அவர் சொல்லுகின்ற கருத்து இருக்கும். 86லே 12வது வசனம் சொல்லுகிறது. 86லே 12வது வசனம் சொல்லுகிறது, என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், என்றென்றும் பெயருக்கு மாற்றிப்படுத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கீழே இருக்கு வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னாக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதை பாடி கடந்து வந்ததுதான். அப்படி நாமளும் கடந்து வர வேண்டும் என்பதற்கு அது உதாரணத்துக்கு கொடுக்கப்படுகிறது இல்லைங்களா? அவர் முழுதுன்னு பாடுகின்ற இந்த திருப்பாடலை பாடுகிறப்போ அவர் அப்படியே அவர் ஆண்டவரே, என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், உம்மை போற்றுவேன், ஆராதிப்பேன் சொல்வார். அப்படி கொண்டுவார். இந்த கருத்தை திருப்பாடல் 119 பயங்கரமா சொல்லப்பட்டு, திருப்பாடல் 119 145 திருப்பாடல் 119 145வது வசனம் சொல்லி கொடுக்கிறது. அது என்ன சொல்லுகிறார்? முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மண்டாடுகிறேன். அங்க திருப்பாடல் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மண்டாடுகிறேன், ஆண்டவரே என் மண்டாட்டை கேட்டேன்னு பண்றார். எப்படி இருக்கிறார்? என் அன்புக்குரியவர்களே, முழு இதயத்தோடு கூட நம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு கருத்தாய் கொட்டு கெடுக்கிறார். அவர் இன்னும் அதிகாலை வேளையில் தனிமையான ஒரு இடத்துக்கு போகிறார். தனிமையானதுக்கு அங்கே போயிட்டு முழு அவரு அப்படியே அவரை தந்தையான கடவுளோட அப்படியே பேசி ஜெபிக்கிறார். மாலை வேலை நிறைய கூட்டம் வராங்க, எல்லாம் வித்தா கூட என்ன கொஞ்ச நேரத்துல தனியா போயிட்டு அவர் பாட்டு ஜெபம் பண்ணுவார். தனிமை என்கிற பொழுது அங்கே ஆண்டரோடு கூட அதிகமாக உறவாட கூட முடியும், ஜெபிக்க முடியும். மோசே சீனாய் மலையில தனிமையாக கடந்து போனார், உறவாடினார். அப்படி முகமெல்லாம் பிரகாசமாய் மாறிப்படுது. அங்கே தனிமை என்ற முகத்திலே வாய் விட்டு நல்லா கல்வெட்டிக்கும். தனி ஜபம் வேறு, குழு ஜபம் வேறு, குடும்ப ஜபம் வேறு, குழு ஜபம் வேறு, சபை ஜபம் வேறு. அப்ப நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நாம் முழு இதயத்தோடு கூட நம் ஆண்டவரை தேடி கடந்து வருகிற பொழுது அங்கே நமக்கு ஆசீர்வாதம் என்று ஜபங்கள் இருக்கு. அதுக்கு அந்த பிறவி குருடனை தான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு முழு இதயத்தோடு கூட தேகின்றது கருத்து தேடணும், நோக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி வச்சுக்கிறீங்களே, ஆண்டவருடைய உருவத்தை கொண்டு வச்சிருக்கோம். நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை எல்லாம் முன்னாடி வரும். ஆண்டவர் அங்க இருப்பாரு, இப்படி காட்டுறதான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரு,
கடன் பிரச்சனைக்கு முன்னாடி இருக்கும். அந்த கடன் கூடத்தை உட்காந்துருப்பான். ஆண்டவர் முன்னாடி இருப்பாரு. சண்டை போட்டவங்க ஏசு பேச வச்சுட்டு அவங்க இருப்பாங்க. ஆண்டவர் முன்னாடி இருப்பாரு. இங்க பார்த்தினாக்க வாழ்க்கையில் இருக்கிற பல விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவங்க மகனை குறித்து, புருஷனை குறித்து, மனைவி குறித்து, அவருடைய இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுமில்ல. இங்க ஐயா மறைஞ்சிடுவாரு. அவர் பைபிள் சொல்லிவிட்டு அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் விழுந்தார்கள் என்று. இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரை பார்க்கிற பொழுது இதெல்லாம் உன் கவலை எல்லாம் ஆண்டோடம் போட்டு விடு, கீழே போட்டு ஆண்டோடம் போட்டு விடு. உன்னை குறித்து அவருக்கு அக்கறை உண்டு. அப்படி கொண்டு போகணும். அப்ப கொண்டு போறது தானே ஆசீர்வாதம் வரும். அதை விட்டு இங்க ஆண்டவரே கடன் பிரச்சனை, கடன், வட்டி இதெல்லாம் அங்க நிற்கும். அதெல்லாம் அங்க நிற்கும். கிடைக்கும். ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. என்ன சொன்ன இல்ல, அவர்கள் உதிரிகளோ என்னை போற்றி கொண்டிருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளமோ அங்க இருக்கிறது. அது சில வேலை மனப்பாடம் செஞ்சதெல்லாம் படிக்கிட்டு அப்படி மனப்பாடம் சொல்லிட்டு இருக்கு, அல்லது போயிட்டு இருக்கு. வீண் வேஸ்ட். நான் சொல்ல, பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கணும் பிரிமாக்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முழு உள்ளத்தோடு கூட கடவுளை தேடுக்கணும். முழு இதயத்தோடு கூட கலனும். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு போகணும், முழு இதயத்தோடு போகணும், முழு ஆற்றலோடு செய்யணும். அது ஆசீர்வாதம். ஜெபம். சரி, ஒவ்வொரு கருத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிரிவார்களே. இந்த அக்டோபர் மாசம் நற்செய்தி அறிவிப்பு மாதம் அப்படி என்று பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருப்பது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதுக்கும் ஒரு கருத்தை கொண்டு வருகிறார். முழு இதயத்தோடு என்ற ஒரு கருத்து கொண்டு. தயவுசெய்து இனச்சட்டத்தில் எடுங்க. இனச்சட்டத்திலே 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். இனச்சட்டம் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். அதுல சொல்வார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற என் கட்டளைகளை பின்பற்றி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால். இனச்சட்டம் 11:13வது வசனம். முழு பின்னாடி படிக்கிற, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் சொல்லிட்டு ஊழியம் செய்தார். அடுத்த வர கட்டத்தை நான் படிக்கணும் இல்லவா? செய்தால் அடுத்த விதம் ஆசீர்வாதமான வார்த்தை தான் அர்த்தம். அப்ப பார்க்கணும். தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார், முன்மாறியும் பின்மாறியும் தருவார். அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள். உன் நிலத்தில் மழை பொழிய அப்படின்னா அது ஆசீர்வாதமான மழை என்று அர்த்தம். பிளவுபுறமான மழை என்று அதுக்கு அது ஆசீர்வாதமான மழை என்று. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி கொடுக்கிறார். ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது அங்கே ஆசீர்வாதம் வருகிறேன்னு சொல்லுகிறார். முழுதத்தோடு கூட அவர் சேர்ந்துக்கும். இந்த ஊழியத்தை செய்கின்ற பொழுது என்று சொல்லுகிற பொழுது, என் அன்புக்குருகளே, நான் அதிகமா நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னாங்க, நீ சொல்ல பெருமை அடிச்சுட்டே இருக்கிறார், எப்பப்பாரு பெருமை அடிக்கிறார் பேசிட்டு சொல்லுவீங்க. நான் சொல்ல மாட்டேன். அநேகர் உங்களிலே இருக்கிறார்கள் இல்லைங்கள, நினைச்சு பார்க்கணும். அவர்களெல்லாம் கடவுள் எப்படி எல்லாம் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள்.
அவளையும் குடும்பத்தை எப்படி பாதுகாத்து வழிநடத்துகிறார் பாருங்கள். ஆசீர்வாத மலை அவர் படிக்கிறார். உண்மையா ஊழியம் பண்ணணும், சும்மா டபாக்கூர் கிடையாது, அப்படி கிடையாது. உண்மையான ஊழியன் ஆண்டவருக்கென்று முழுதியத்தோடு கூட கடந்து வரணும். இன்னைக்கு சில பேர்லாம் பேருக்கு புகழுக்குமாக ஊழியம் செய்வாங்க, ஆனா குடும்பத்தில் பானாக்க பங்கு பற்ற மாட்டு இருக்கும். அப்படி கிடையாது, பங்கு பற்ற கிடையாது. ஆண்டுக்கு முழுமையான ஊழியத்தில் கடந்து வருகிற பொழுது அவர் பார்ப்பார், அவர் பாதுகாப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் செய்வார். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் உன் என் கடவுளாகிய கடவுளை பின்பற்றி உன் கடவுளுடைய ஆண்டுடைய அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகிடும், மகளுக்கு கல்யாணம் ஆகிடும். தக்க காலத்திலே அவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தக்க காலத்திலே உனக்கு வருமானம் வந்து சேரும், வேலை கிடைக்கும், எல்லாம் அப்படி தக்க காலத்திலே கிடைக்கும். ஒருவேளை அங்கே ஒரு வேலை குறைபாடு இருந்தால் கூட அவர் ஒரு நாளை நேரத்தை குறிப்பிட்டு கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை இங்கு தடை இருந்தால் கூட அவர் ஏற்ற காலத்தில் தக்க காலத்திலே அவர் கொடுப்பார் என்று தான் பார்க்கிறோம். என் அன்புகளை சொல்லுகிற பொழுது, இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்லணும். ஆனா அது எப்படி இந்த நேரத்தை சொல்லி முடிக்கிறது தெரியல. எசேக்கியேல் ஆகமம் சொல்லுவார். எசேக்கியேல் ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் முழுசா படிச்சு பாருங்க. இன்னைக்கு அது சொல்லப்பட்டிருக்கும். அதுல 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை சொல்லுவாரு. அதை நான் சொல்லணும், காட்டணும், படிக்கணும், சொல்லி தீரணும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார். அது என்ன சொல்லுவாருனாக்க, 3வது வசனம் அதை படிக்கிறோம் பெருமக்களே. அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இந்த இச்சுருளோட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்று சொன்னார். 3 நாள் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3 நாள் நான் படிச்சேன். என்ன சொல்லுகிறது? மானிடா, நான் உனக்கு தருகின்ற இந்த இச்சுருளை தின்று உன் வயிற்றை நிரப்பு. சுருளேடு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் தருகின்ற சுருளேடு, இதை தின்று அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா படிச்சு நிரப்பனா கொண்டு அது சொல்றாரு. மானிடா, நான் உனக்கு தருகின்ற சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இப்ப நான் செய்தி அறிக்கை புறப்படு, இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவரிடம் எடுத்து கூறு என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய மக்கள் இறைவசன வார்த்தை எடுத்து படித்தால் தானே. சொல்லுகிற பொழுது நான் வேற ஒரு வருஷம் சொல்ல போகணும்னு நினைக்கிறேன். தூயான் உணர்த்துறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 5 அங்க அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்சு கொண்டு வரணும். அது இல்லாம எப்படி முதல்ல பார்க்கணும். மக்கள் ஒவ்வொருவரும் பைபிளை எடுக்கணும், தவறாம பைபிள் படிக்கணும். நல்ல அது இறைவசனத்திலும் மெய்ப்பெண்மார்கள் அதெல்லாம் நல்ல விளக்கங்களா சொல்லி கத்து கொடுத்து, இப்படித்தான் திருச்சபைக்கும் இறைவசன வார்த்தைக்கும் திருச்சபைக்கும் இறைவார்த்தைக்கும் இப்படிலாம் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்து கடந்து வந்தால் சொல்ல முடியும். தின்று இந்த ஓட்டுச்சுருளை, இந்த ஏற்றுச்சுருளை அப்படியே தின்று வயிற்று நிரப்பும், இந்த இதயம் என்கிற வயிற்று நிரப்பும். அப்புறமால போய் சொல்லணும், ஆண்டுடைய வாசனை பார்த்து சொல்லணும். எல்லாம் நான் முதல்ல 6வது படிக்கும். சரி, ஆண்டவர் சொல்றார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் இப்பொழுது மத்தியிலே படிக்கிறேன், கேட்கிறீங்க. இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழியில் அரிச்சொல்களையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். எப்படி? இதுக்கு நமக்கே சொல்லப்பட்ட வார்த்தை பொழுது இருக்கு. நமக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. இவ்வளவு காலத்தில் ஆசிரியராய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள்
அது கிறிஸ்துவர்கள் பாரம்பரியத்திலிருந்து எங்க தாத்தா பாட்ட காலத்துல நான் கிறிஸ்துவன்னு சொல்லுகிறேன். நம்ப இன்னும் கூட இறைவசன வார்த்தை வழியிலே வருகிற பொழுது பைபிள் எடுத்து நான் இந்த நட்சி தெரிக்கிற இந்த இடத்துல தியானத்தின் இடத்துல நட்சி தெரிக்கிற இடத்துல யாராவது ஒருவர், நான் இப்போ சமீபத்துல தியானம் நடத்திட்டேன். அப்போ யாராவது ஒரு ரோமர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 5வது அவர் ரோமர் புத்தகத்தை தேடுறாரு. எங்க அவரு தேடுறாரு, ரோமர் புத்தகம் தேடுறாரு. ஒருவேளை அவரு இந்த கேட்பாரு தெரியல, அவரு பார்க்க மாட்டாரு, அவருக்கு என்ன தெரியுது. அவர் தேடுறாரு. நான் போயிட்டு எனக்கு பக்குன்னு கொண்டு அப்ப ரோமர் புத்தக பழைய ஏற்பாடு தேடிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் பக்கமே இருந்து தேடுறதை பார்த்து அந்த ரோமர் ரோமர் தேடையில அப்புறம் இண்டெக்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாரு. இண்டெக்ஸ் தேடி அவர் இண்டெக்ஸை பார்த்து அப்படியே முதல்ல தேடி வர்றாரு. எப்படி இருக்கும்? இங்க சொல்லுகிறார், இவ்வளவு காலத்தில் ஆசிரியரா இருந்திருக்க வேண்டிய எல்லாம் பைபிள் எல்லாம் படிச்சு, இறைவசன வார்த்தை எல்லாம் படிச்சு, ஆண்டுடைய வசன வார்த்தை எல்லாம் படிச்சு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இப்ப ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், எரேமியால இப்படி சொல்லுகிறார், ஏசாயால இப்படி சொல்லுகிறார், திருப்பாடு இப்படி சொல்லுகிறது என்று மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஆசிரியர், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய அறிவிக்க வேண்டிய ஆசிரியர்களா இருக்கப்பட வேண்டிய என்னைகள் இன்னும் அல்ல கடவுளுடைய வாய்மொழியில் அரிச்சுவடுகளை கற்றுக்கொள்ள நிலையில் இருக்கிறது. உண்மைதானே? நம்ம என்ன சொன்ன வார்த்தைக்கு இதுக்கு உண்மைதானே? ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இந்த முழு இதயத்தை தான். ஆண்டவர் விரும்புவது, அவரே படைத்தவர், அவரே அவர் நம்ம முழு இதயத்தை தேடுகிறார். அவர் எப்படியெல்லாம் இந்த விவிலியத்தில் அந்த முழு இதயத்தை தேடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார், கேட்கிறார், வாஞ்சிக்கிறார் என்பது பார்க்கும் பொழுது நான் நேரத்தை சொல்லிருக்கிறேன், முழு இதயத்தோடு கூட அவர் சமூகத்திலே திரும்பி வர வேண்டும். முழு இதயத்தோடு கூட திரும்பி வர வேண்டும். அதை நான் சொல்லிருக்கிறேன். உதாரணத்துக்கு யோதாரமான சொல்லிருக்கிறேன். திரும்பி வருகிறது அந்த முழு இதயோடு திரும்பி வருகிற அந்த ஊதாரி மகன் மீண்டும், அதாவது தன்னை தானே உணர்ந்து திரும்பி வருகிற ஒரு மனிதன் மீண்டும் செல்ல மாட்டான் வெளியே. அதனால்தான் முழு உள்ளத்தோடு கூட திரும்பி வா என்று இங்கே வசனம் குறிப்பிட்டது. பார்க்கணும். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது முழு இதயத்தோடு தேட வேண்டும். முழு இதயத்தோடு இந்த நாட்களில் நாம் தேடுகிறது எங்கெங்கோ எப்படியோ தேடிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அவரை முழு இதயத்தோடு கூட தேடப்பட வேண்டும். ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட தேடப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இன்று நம்முடைய எண்ணங்கள் சிந்தனையெல்லாம் சிதறுண்டு போடுகிறது. அங்க பக்கம் இங்க பக்கமா போய்கிட்டு இருக்கிறது. புனிதர்களை, அப்புறம் ஊழிக்காரர்களையும் பல சடங்கு சாமத்திரம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட நாம் தேடப்பட வேண்டும். மூன்றாவது பார்க்கிற பொழுது அவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அன்பு செய்யப்பட வேண்டும் என்பது. அன்பு செய்வதுதான் கட்டளையாக இருக்கிறது. அன்பு செய்வதுதான் கட்டளையாக இருக்கிறது. கட்டளை கடைபிடிக்கிறவர்கள் அன்பு செய்கிறார்கள், அன்பு செய்கிறவர்கள் கட்டளையை கடைபிடிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். அன்பு செய்கிற ஒரு மனிதன் கட்டளை ஏனெனில் கட்டளை தான் அன்பா இருக்கிறது. கட்டளை கடைபிடிக்கிறவன் அன்பு செய்கிறான், அன்பு செய்கிறவன் கட்டளை கடைபிடிக்கிறான். முழு இதயத்தோடு கூட அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும். நான்காவது பார்க்கிற பொழுது அன்பு செய்யப்பட வேண்டும். முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும். நான்காவது கட்டளை. அந்த அன்பு செய்வதற்கும் கட்டளை கடைப்பதற்கும் ஒரே இணைப்பு தான் வருகிறது. எனவே தான் சொல்ல வந்தேன். முதலாவது முழுதியத்தோடு கூட அவரை தேட வேண்டும், திரும்பி வர வேண்டும், தேட வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இதை குறித்து நான் பார்த்தோம். இப்பொழுது அவருடைய கட்டளை முழு இதயத்தோடு அவர் கட்டளையை கடைபிடிப்பதை குறித்து நாளிலே நாம் சிந்திக்கலாம். என் அன்புக்குறவர்களை, இனச்சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இனச்சட்டத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் பார்க்கிறோம். இனச்சட்டத்திலே 30ஆம் அதிகாரத்திலே, இனச்சட்டம் 30ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தை நான் படிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதனுடைய தலைப்பை தயவு செய்து நீங்க பார்க்கணும். தலைப்பு என்ன செய்ய போட்டிருக்கிறது? மறுவாழ்வும் ஆசியும் பெறுவதற்கான நிபந்தனைகள்.
கத்தோலிக்க பைபிளை பார்க்கிற பொழுது தலைப்போடு கூட போட்டிருப்பது எதற்காக போட்டிருக்கிறாங்க? எடுத்து இந்த தலைப்பு எல்லாம் அதுல பார்த்து அதனால படிச்சு பாருங்கன்னு கொண்டு வரதுக்கு தான் அந்த கருத்து கொண்டிருக்கிறாங்க. எடுத்து பயன்படுத்துங்கன்னு தான். அருமை அருமை. அதை பார்க்கிறோம். மறுவாழ்வும் ஆசியும் பெறுவதற்கான நிபந்தனைகள் சொல்லிட்டு அப்படியே அங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுல பார்த்தா அது அப்படி பயங்கரமா இருக்கும். அதுல நீ பார்க்கிற பொழுது இரண்டாவது வசனம் அதுக்கு முன்னாடி, நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின் படி உன் கடவுளாகிய ஆண்டிடம் திரும்பி வா. முதல்ல சொன்னமே அந்த கருத்துக்கு வந்து விட்டது. திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால், அவருடைய குரலுக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு செவி கொடுத்தால் பாருங்க. அடுத்தது கொடுத்தால் மூணாவது வசனம் சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று உலகமெல்லாம் பார்க்கும்போது அடிமைத்தனத்திலே மாற்றிக்கொண்டிருக்கிறது. பிசாசுடைய அடிமைத்தனத்திலே கொண்டிருக்கிறது. பிசாசானவன் இச்சைகளை உண்டு பண்ணி பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தை அடிமை கொண்டு வைத்து விட்டான். இன்னைக்கு எல்லாம் பிசாசுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சையிலே பாவம், பாவத்திலே அடிமை போயிட்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற முடியல. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் எப்படி அடிமைகளா இருந்தார்களோ அதே போல அடிமைகளா இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களா இருக்கிற அநேகர் கூட அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக தெளிவான காரணம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய குரலொலிக்கு நாம் செவி கொடுத்தால், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மறுவாழ்வும் ஆசியும் தலைப்பில் சொல்லுகிறது. அவருடைய குரலுக்கு நீ செவி கொடுத்தால் நீ அங்கிருந்து விடுதலை ஆகி வந்து விடுவேன். விடுதலாக விட்டு பிசாசு விட்டாதானே. பிசாசு விட்டுறதுல பெரிய பெரிய ஆளு கிடையாது, அது விடும். ஆனால் இறைவசன வார்த்தையை கேட்க கூடாதபடி செய்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி கண்களை குருடாக்குகிறான், காதுகளை செவிடாக்குகிறான். அவர்கள் கண்டிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் உள்ளத்திலே உணராமலும் மனம் திருந்தாமலும் இருக்கிறார்கள் என்று சத்திய திருமறை வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களை பார்க்கணும். இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறார்? நான் சொல்லுகிற பொழுது பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். இறைவசன வார்த்தைகளை செவி கொடுத்து கடந்து வரும்போது தான் அங்கே மறுவாழ்வும் ஆசியும் என்று நாம் விழித்திலே பார்க்கிறோம், தலைப்பு கொடுக்கிறோம். மறுவாழ்வும், ஒரு புதிய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார் அல்லவா, நீங்க நாம் படிச்சோம் என்று. அதில் படிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நீயும் உன் பிள்ளைகளும், மீண்டும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தை மீட்பார்னு சொல்லிட்டு மேல அவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எங்கே செவி கொடுக்கின்ற காரியம்? என் அன்பு குரல், இதை குறித்து நான் பார்க்கிற பொழுது நான் தூய ஆவியான உணர்த்துகிறது. அப்படின்னாலே அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். தயவுசெய்து இனச்சட்டம் எடுங்கள். இனச்சட்டத்திலே, அதே இனச்சட்டம் தான், அந்த இனச்சட்டத்திலே 6ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் எடுக்கிற பொழுது அங்கே நீயும் உன் பிள்ளைகளும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா, நீயும் உன் பிள்ளைகளும் சொல்லப்பட்ட வார்த்தை, அதை நான் கொண்டு வருகிறேன். பாருங்கள், நீ உன் பிள்ளைகளும் சொல்லுகிற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். யாருக்கு? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான். ஏன்னா அது அடுத்த ஒரு வார்த்தை பிள்ளைகள் சொல்றாரு, அதனால பெற்றோர்கள் சொல்ல வர்றாங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். பெற்றோருடைய உள்ளத்திலே ஆணுடைய வார்த்தை இருக்கட்டும் சொல்லுகிறார். அப்படி ஆணுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறாரே, தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறார். என சொல்லுகிறார்? ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தி உள்ளேன் சொல்லுகிறார். திருப்பாடல் 119 11வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
அதுக்கு தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயாவது என்ன சட்டத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 6 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உன் கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், அப்பொழுது என்ன, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்றுதான் அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை பார்த்த பொழுது அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம், முன்ன 6வது வசனம் படிச்சீங்க அல்லவா, அப்ப அடுத்தது 7வது வசனத்தை நீ படிப்பில்லையானால் அது சொல்லப்பட்டிருக்கும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு. நீ அவற்றை யாருக்கு? பெற்றோர்களுக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய சமூகத்திலே பெற்றோர்கள் இறைவசன வார்த்தைக்கு எப்படி மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு எப்படி கொண்டு போறார்கள் சிந்திக்கணும். நான் இதுல பார்க்கணும், பாரப்படுகிறேன். வசனம் பாருங்க, 7வது வசனம், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. இது யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். அப்பொழுது நீ அப்படி பரிசுத்தமா வாழ்றையோ அதே போல உன் பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழ்வார்கள். பதிவாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போது, உன் வழி பயணித்தும் போது, நீ படுக்கும் போது, எழும்போது அவற்றை பற்றி பேசு. ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி பேசு. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, பேசு. இன்னைக்கு பார்த்தா பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. சொல்லிக்கல சில பெற்றோர்கள் செல்வாங்க, பிரதர் எங்க பையன் தப்பா நடக்கிறான் பிரதர், சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் பிரதர், பசங்களோடு கூட சேர்ந்துட்டு தவறான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டான் பிரதர், எப்படி இப்படின்னு ரொம்ப பொழந்து அழுகுவாங்க. சில பெற்றோர் சொல்வார்கள், பிரதர் எங்க மக பிரதர் நல்லா விளையாண்ட பிரதர், இப்போ கெட்டு விட்டவர், காலேஜ் போன முன்னாடி அவருடைய நடைமுறை வாழ்க்கை என்று எதனா சொன்னா எதிர்த்து பேசுறா பிரதர், ஒன்றுமே கருதப்படுதல். இப்படி எல்லாம் நான் சொல்லுகிற பொழுது யாராவது பெற்றோர்கள் அப்படி என்று சொல்லுவார்கள் என்றால் நிறைய சொல்றாங்க. அவர்களுக்கு நான் சொல்றது, நான் என்ன சொல்லுது, முதல்ல போய் நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். முதல்ல போயிட்டு நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணுவேன். என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க, என்ன இப்படி சொல்ற அப்படி சொல்றீங்க என்று நான் சொல்லுவேன். உன் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டிய முறையிலே வளர்க்கவில்லை. திரு சட்டம் பைபிள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்லிக் கொடுக்கிற கட்டளையை நீ மீறி இருக்க. உன் பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், வழி பயணித்தும் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஆண்டவருடைய கட்டளை பற்றி பேசு சொல்லிருக்கிறாரே, நீ அதை சொல்லியிருக்கிறேயா? இறைவசன வார்த்தையை உட்கார்ந்து வீட்டில் படிக்கிற பொழுது ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாரு. பைபிளை எடுத்தா தானே, படிச்சா தானே சொல்ல முடியும், இல்லைங்களா என்று ஏதோ கடவுளுடைய சித்தத்தின்படி ஒரு சில குடும்பத்தில் நடைபெற்று வருகிறது. ஆனால் பல குடும்பத்தில் இல்லை. ஒரு சில குடும்பத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பல குடும்பத்தில் இல்லை. பார்க்கிறோம் பெரியமாக்களே. நான் இந்த தியான மையத்திலே பணி சொல்லுவேன் சொல்றேன், அது சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், விவிலியத்தை முழுதுமாய் படித்து விட்டவர்கள், தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை ஒரு 200 மக்கள் வருகிறான்னு வச்சுக்கிட்டீங்களே. தியானத்துல ஒரு 200, உதாரணத்துக்கு ஒரு 200 மக்கள் வருகிறார் சொல்லிட்டீங்களே. அந்த 200 மக்கள் மத்தியில் நான் கேட்பேன், திருவிவிலியத்தை தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை கடைசி வரை முழுதுமாய் படிக்கப்பட்டவர்கள் கைகளை உயர்த்துங்கன்னு சொல்லுவேன். கையில வைக்கணும். அப்ப கையில எவ்வளவு பேர் ஊத்துவாங்க தெரியுங்களா? சொல்லுங்க, எவ்வளவு பேரு? 8, 9 முடிஞ்சு போன 10, 11 அவ்வளவுதான். படிக்கல. பெரியவர்களே அப்படி படிக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள்? சிந்திக்கணும் அல்லவா? என் அன்பு குரலை அப்படியாக நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. 10-12 தான் கை தூக்குவாங்க. மற்றவங்க யாரும் படிப்பில்லை, யாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை, எல்லாரும் படித்திருக்கிறார்கள்.
டிகிரியா படித்திருக்கிறார்கள், பட்ட படிப்பெல்லாம் படித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பைபிளை மாத்திரம் படிக்கப்படவில்லை, விழித்து மாத்திரம் படிக்கப்படவில்லை. ஏன்? நாம் என்ன சொன்னப்பட்டபடி சாத்தானின் அடிமையாக. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குரலுக்கு நீ கழுவத்து கடந்து வந்தானாக்க உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். சரி, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல போறேனாக்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 5 வளையாதது 50 வளையாது. அருமையா சொல்றீங்க, வாழ்த்துக்கள். 5 விளையாத 50. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளா இருக்குமே படிக்கிறது, அவங்களுக்கு சொல்லி 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 கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைகள் அப்படியே கடவுள் பயத்தோடு கூட, கடல் வார்த்தையை சொல்லிவிட்டு பயப்பத்தோடு கூட அவர்கள் வாழுவார்கள். அப்படி வாழ்கிற பொழுது அந்த வாலிப நாட்கள் வரும்போது பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை இருக்காது. நீங்க பாப்பீங்களா திருப்பாடல்ல, திருப்பாடல் 119 அவர் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். திருப்பாடல் 119 11ஆம் வசனம் என்ன பார்த்தோம் அல்லவா? இப்போ 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்கள். அந்த 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை பார்க்கணும். 119 9வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும், இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? கேள்வி அங்கே. இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள் தம் நடத்தையை மாற்றற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உங்களுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்று என்று. உங்களுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்று என்று. பெரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கினால்தான் அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் அவர் தவறான வாழ்க்கை போவாத நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருப்பாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நான் ஆண்டவராய் கடவுள் என் தூய ஆவிக்குள் எதையெல்லாம் உணர்த்தி சொல் என்று சொல்லுகிறாரா, சொல்லி நான் தீரணும். சொல்லவில்லை என்றால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றது சொல்லல என்று அவருக்கு நான் துயர விரைவிக்க நான் மாறிவிடுவேன். அவர் சொல்லுங்க சொல்லு, அவர் சொல்வதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பார்க்கணும், நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பிள்ளைகளை வளர்ப்பதிலே எவ்வாறு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இறைவசன வார்த்தையின் கட்டளை, ஆண்டுடைய வார்த்தை கட்டளைக்கு கடைபிடித்து பொறுத்து கடவுளுடைய கட்டளை கடைபிடித்தால் அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:4 சொல்லுது, பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் கட்டளையை மீறுகிறான். பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் கட்டளையை மீறுகிறான். கட்டளை மீறுவதே பாவம். அப்போ கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது அங்க பாவம் வருமா? அது முழு இதயத்தோடு கட்டளை கடைபிடிக்கும் போது பாவம் வருமா? அங்கே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அங்கே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பார்க்கிறோம் பிரியமாக்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிக்க நாம் கடந்தவர்களாக இருக்கப்பட வேண்டும். ஒன்று நாம் பார்க்கிறோம் பிரியமாக்களே, முதலாவது பார்க்கிற பொழுது முழு இதயத்தோடு கூட அந்த உலக வாழ்க்கையில எங்கே இருந்து இருப்போம், உலக இதயத்தோடு கூட ஆற்றும் திரும்பி வர வேண்டும். முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். முழு இதயத்தோடு கூட ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். முழு இதயத்தோடு கூட ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முன்ன சொல்லப்பட்ட தலைமை சொல்ற ஒரு மறுவாழ்வையும் வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க முடியும். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். என்னை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நம்மை நாம் சிந்திக்கலாம். இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சத்திலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். ஒருவேளை தவறா நிலையில் இல்லை என்றால் இப்பொழுது நாம் ஒப்பு கிடைக்கலாம். ஆண்டவரே, இனிவர் நாட்களிலே உடைய முழு இதயத்தோடு கூட அன்பு செய்ய, உம்மை தேட, கடந்து வர, கட்டளை கடைபிடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய புதி இதயத்தோடு அந்த உணர்வுகளை நாம் பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். விசுவாச கண்களிலே மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை ஆண்டவரை பார்ப்போம். அவரிடம் பார்த்து அவருக்கு முன்னாடி அப்படியே நாம் செல்லலாம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா,
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்படியே கண்களை மூடி நமக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அர்ப்பணிக்கின்றே இறைவா, என் முழு உள்ளத்தோடு உம்மிடம் வருகிறே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கின்றே. அப்படியே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் முழு உள்ளத்தோடு கூட தேடி கடந்து வந்திருக்கிறார்களோ, முழு இதயத்தோடு கூட தேடி கடந்து இருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முழு இல்லத்தோடு கூட என்னை தேடுகிறவன் மெய்யா என்னை கண்டுகொள்வான் என்று எரேமியா 29:11 படித்தோம் அல்லவா? இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரும் அவரை தொடுகிறார், தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இப்பொழுது ஒரு விடுதலையின் காரியங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிறதானபடி இப்பொழுது அவருடைய மனதில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் ஒரு சந்தோஷமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தூய ஆவிக்குள் ஒரு மகிழ்ச்சியும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முழு உள்ளத்தோடு கூட தேடி உம்மை அனுபவித்துக் கொள்ளட்டும். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.